அப்பொழுது ஒரு தயார்படத்தில் செய்கிற பொழுதுதான் மிக அதிர்ச்சியாக இருந்தது. அப்டேட் பண்ணுற பொழுது, இட்டைப்படுத்துகிற பொழுது நான் கடந்த வருடம் வைத்திருந்த தகவலை விட பின்னர் ஒப்பீடு செய்து பார்க்கும்போது பழைய மாற்றங்களை அடுத்த வருடம் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். 2024-25 ஆண்டுக்குரிய கல்வியாண்டில் செய்ய இருக்கிறார்கள். கலைத்துறை பிள்ளைகள் இன்னொரு துறையிலேருந்து பாடங்கள் எடுக்கணும், அக்கௌண்ட்ஸ் எடுக்கணும், அல்லது போனால் பிசிக்ஸ் எடுக்கணும், கெமிஸ்ட்ரி எடுக்கும், அப்படியே நிபந்தனைகளை வந்திருக்கிறது. புதியவர்களை உள்ளுக்கு எடுக்காமல் முதல் இந்த அரச இயந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பணியாளர்களை பரவலாக்கம் செய்து அந்த சுமையை முதல் குறைப்பது. ஆகவே இந்த அரசாங்கம் தான் வேலை தரணும் சித்தாந்தத்தில் மாற வேண்டும். எனக்கான வேலையை நான் தேடிப்போம். அப்படி நீங்க கேட்கலாம், அதுக்கான வாய்ப்பு இலங்கையில் இருக்காண்டா அந்த நேரம் இருக்கக்கூடிய அரசியல் ராஜா இளவரசன் அரசியலாக போய்விடும், இதுக்குள்ளே சிக்கப்படுவார், பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கலாம் சிந்தனைகள் திரும்ப கொண்டு வந்தது. நீங்க எழுதின இந்த கட்டுரை, அதை பற்றி தான் நாங்கள் இந்த நேர்காணலே செய்ய வந்தோம். இந்த கட்டுரை இந்த காலப்பகுதியில் எழுத வேண்டிய தேவை என்ன? இது மிக முக்கியமான ஒன்று. நான் அந்த கட்டுரையை எழுத வேண்டிய பின்புலம் என்னுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியல் துறையினுடைய ஆய்வு மாநாடு நடந்த பொழுது அது சம்பந்தமான தேடல்களின் போதுதான் இந்த தகவல் நமக்கு கிடைத்தது. அதிலும் குறிப்பாக நான் வழமையாகவே பாடசாலை மட்டங்களில் மாணவர்களுக்கு இந்த வழிகாட்டுகளை செய்வதுண்டு. அண்மையில் நான் ஆஸ்திரேலியாவில் உயர் படிப்பை முடித்துவிட்டு நாடு திரும்பிய பின்னர் 2-3 பாடசாலைகள் செய்வதற்கான அழைப்பு வந்தது. அப்பொழுது ஒரு தயார்படத்தில் செய்கிற பொழுதுதான் மிக அதிர்ச்சியாக இருந்தது. அப்டேட் பண்ணுற பொழுது, இட்டைப்படுத்துகிற பொழுது நான் கடந்த வருடம் வைத்திருந்த தகவலை விட பின்னர் ஒப்பீடு செய்து பார்க்கும்போது பழைய மாற்றங்களை அடுத்த வருடம் அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். 2024-25 ஆண்டுக்குரிய கல்வியாண்டில் செய்ய இருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 11 துறைகள், மொத்தமாக 11 துறைகள் கலைத்துறை மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியாத அல்லது விண்ணப்பிப்பதற்கான தகவல்கள் குறுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தெளிவில்லாவிட்டால் இப்பொழுது எங்களுடைய சாதாரண பரீட்சை எழுதிவிட்டு பாடத்துறை தெரிவுகளுக்குள்ளே போகக்கூடிய பிள்ளைகள் பெரும் தவறுகளை இழைப்பார்கள். அது சம்பந்தம் ஒன்று வெளிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டல் வந்த பொழுது அதை பரவலாக்கம் செய்யணும். அப்போ அது ஒரு ஆய்வு நோக்கில் முதல் எங்களுடைய ஆய்வு மாநாட்டில் பிரசுரிக்கப்பட்டாலும் அதை பின்னர் ஒரு சமூகமயப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். அந்த அடிப்படையில் தான் உதயன் பத்திரிகையில் அதை பற்றியதாக எழுதியிருந்தேன். அது நான் நினைக்கிறேன் பின்னர் முக புத்தகங்கள் பல இடங்களில் பரவப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் அதற்கு வெளிப்படைந்திருக்கிறார்கள். ஆனாலும் சிலருக்கு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். நாங்கள் கலைத்துறையை சற்று மெல்லப்படுத்தி சொல்கிறோமோ இல்லை, ஆனால் வரப்போகிற ஆபத்தை பிள்ளைகளுக்கு முன்கூட்டி சொல்வதன் மூலமாக கலைத்துறை இன்னும் செழுமைப்படுத்தவும் முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. கட்டுரையில் செலுத்தின சில விஷயங்கள் கொஞ்சம் டீப்பாக போயிருந்தீங்க. அதாவது பாடங்கள், இத்தனை பாடங்கள் வாய்ப்பு இருக்குது, எத்தனை பாடங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த விவரத்தை கொஞ்சம் சொல்லலாமா? அது குறிப்பாக நான் அந்த விஷயங்களை சொல்றதாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அதில் மொத்தமாக 11 கற்கைஞர்களுக்கு அந்த அனுமதிகள் மறுக்கப்பட்ட அல்லது குறுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. கலைத்துறை பாடங்களுக்கு அது அந்த விடுதலை பல்கலைக்கழக அனுமதிகளிலே அவர்கள் 2 விதமான அனுமதிகள் வழங்கப்படுகிறது. ஒன்று தனிப்பட்ட துறை ரீதியாக அந்த துறைகளுக்கு மட்டுமானது, இன்னொன்று எல்லா பிரிவுகளும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் விண்ணப்பிக்கக்கூடிய துறைகள் ஒன்று இருக்கிறது. கலைத்துறையை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியில் விண்ணப்பிக்கக்கூடிய துறைகள் ஒரு 10-12 துறை 10 துறைகள் இருக்கிறது. மேலும் இது மாதிரி 1-2 துறைகளோடு இந்த கலைகளுடைய இந்த இஸ்தட்டிக் சப்ஜெக்ட் உடைய துறைகளையும் பார்த்தால் ஒரு 12 துறைகளுக்குள்ளே இருக்கு. ஆனால் அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இந்த பொது துறைகளுக்குள்ளே தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட துறைகள் இருந்தன. இப்பொழுது சாதாரண 1-2 வருடங்களுக்குள் 11 துறைகளுக்கான வாயில்களை ஊட்டி இருக்கிறார்கள். அப்போ இன்னும் மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அதை விட ஒரு பெரிய சவால் எப்படி என்றால், நான் சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டகளுக்கு வருகிறேன். பெரிய சவால் பலருக்கு தெரியாது, இந்த உண்மை தெரியாது. கலைத்துறை அனுமதியை பொறுத்த வரையில் அது மாவட்ட ரீதியான அனுமதி கிடையாது. இப்போ யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு இருக்கு, கிளிநொச்சியில் இவ்வளவு இருக்கு, மேலே நூறலியால் இவ்வளவு இருக்கு, கொழும்பில் இவ்வளவு இருக்குன்னா அந்த மாவட்ட அனுமதி கிடையாது. அது தேசிய ரீதியான அனுமதி. நீங்கள் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினுடைய புத்தகத்தில் போனால் தெளிவாக தெரியும். கலைத்துறைக்கான மொத்த அனுமதியுமே தேசிய நேஷனல் மெரிட் தேசிய திறமை அடிப்படையில் தான் வழங்கப்படும். தீவிளாவிய திறமையின் அடிப்படையில் வழங்கப்படுவதுதான் அந்த கலைத்துறை 10 கற்கைகளுக்கான அனுமதி. ஆனால் நம்முடைய பிள்ளைகளே பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சிறப்பாக செயற்படுவது அது ஆழமாக சிந்திப்பதில்லை. இப்போ அந்த சூழ்நிலை அதோட இன்னும் ஒரு பெரிய அதுக்குள்ள சிக்கல் ஒன்று இருக்குது. மொழி உங்களுக்கு தெரியும். மற்ற பாடங்களை பொறுத்தவரை அது பல்கலைக்கழகத்துக்கு ஆங்கிலத்துக்குள்ளே மாறுகிறபடியால் அங்கே தமிழ் சிங்களம் என்கின்ற இது அனுமதிகளிலே தாக்கம் செலுத்தாது. ஆனால் கலைத்துறையை பொறுத்தவரையில் இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வரணும் அது முற்றுமுழுதாக தமிழ் மாணவர்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிறப்புகள் தமிழ் இருக்கு. கிழக்கு பல்கலைக்கழகம் முற்றுமுழுதாக தமிழ், தென்கிழக்கு தமிழ். ஆனால் மற்ற ஏனைய பல்கலைக்கழகம் முழுவதுமே கலைத்துறை என்பது முற்றுமுழுதாக சிங்களம். ஆகவே அது கூட 2ஆக பிரியும். ஆனால் கணித விஞ்ஞான துறைகள் அப்படி பிரியாது. அது மாவட்ட கொண்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஐலண்ட் மெரிட் எல்லாமே வரும். கலைத்துறையில் மிக நுணுக்கமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ என்னுடைய அவதானிப்பு இந்த 11 துறைகளுடைய வாயில்கள் அடைக்கப்படுகிற பொழுது முன்னர் யார் அதுக்கு போனார்கள் என்றால் ஓரளவுக்கு கலைத்துறையிலே முன்னுக்கு வருகின்ற திறமையான மாணவர்கள் தான் இந்த செட் ஸ்கோரில் அவர்கள் இந்த துறைகளை தெரிவு செய்தார்கள். நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து, கிளிநொச்சியிலிருந்து, முல்லைத்தீவிலிருந்து, மலையகத்திலிருந்து நல்ல உயர் பெறுபவர்களை பெறுகிற கலைத்துறை பிள்ளைகள் பின்னர் கலைப்பிடங்களுக்குள் வராமல் இந்த துறைகள் தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பத்துறை, விருந்தோம்பல் மற்றும் முகாமைத்துவம் அப்படியான கற்கர்களுக்குள்ளே போக தொடங்கியது. இப்போ அந்த வாயில் மூடப்படுமாக இருந்தால் அந்த திறமையானவர்கள் என்ன செய்வார்கள்?
இயல்பாக கலைப்படத்துக்கு வருவார்கள். கலைப்படத்துக்கு வருகின்ற பொழுது நடக்கும், கீழே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய வாய்ப்புகள் அடிபட்டு போக போகுது. அவை கிட்டத்தட்ட 1600க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையான அனுமதிகளுக்கு இந்த நெருக்கடி வருகிற பொழுது ஆக குறைந்த ஒரு 1000 மாணவர்கள் பாதிக்கப்படுவதற்கு சூழ்நிலை இருக்காது. சிங்கள தமிழ் மாணவர்கள் இணைந்து பாதிக்கப்படுவதற்கு சூழல் இருக்கு. இதுல தெளிவு இருந்துட்டுன்னு சொன்னா நாங்கள் அதுல இருந்து தப்பிக்கொள்ளலாம். அது நீங்க கேட்ட மாதிரி அது என்னென்ன துறைகள் என்று நான் ஆழமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், சிலவற்றை விடயங்களை பற்றி நாங்கள் பேசவே தேவையில்லை என்று அதன் வாய்ப்பே இல்லை என்றாகிவிட்ட பிறகு அவற்றை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை. இதில் நீங்க கேட்டதன் பிரகாரம் இந்த அனுமதி மறுப்பு என்பது 4 பரப்புகளில் நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று முற்றாக விண்ணப்பிக்க மறுக்கப்பட்ட கற்கனர்கள் இருக்கிறது. அந்த கற்கனர்கள் ஒரு 3 கற்கனர்கள் இருக்கிறது. இரண்டாவது காப்போதோ இதரத்தில் கட்டாயம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்தை ஐசிடி படித்திருந்தால்தான் விண்ணப்பிக்கலாம் என்ற அடிப்படையிலே கற்கனர்கள் இருக்கிறது. அப்படி 3 கற்கனர்கள் இருக்கிறது. அதைவிட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைத்துறையில் குறித்தொதுக்கப்பட்ட சில பாட சேர்மானங்களுக்கான அனுமதிகள், பொருளியல், புவியியல் கட்டாயம் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே 2 கற்கனர்கள் இருக்கிறது. அதைவிட இன்னொரு நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள். ஏனைய துறைகள் இருந்து கணித விஞ்ஞானத்துறையில இருந்தும் பாடங்கள் எடுக்க வேண்டும் என்று. அது வெளிப்படையாகவே அது தவிர்ப்பதற்கான ஒரு உத்தி. இப்போ கலைத்துறையை படித்துக் கொண்டாலும் 2 பாடங்கள் இங்கே எடுத்துக்கணும், 3வது பௌதிகவியல் படிக்க வேண்டும், ரசாயனவியல் படிக்க வேண்டும், கணிதம் படிக்க வேண்டும் என்ற விதமாக மாற்றங்கள் செய்யப்பட்டது. அப்படியான கற்கனர்கள் ஒரு 3 கற்கனர்கள். முற்றாக அனுமதி மறுக்கப்பட்ட கற்கனர்கள் தொழில் முயற்சி முகாமைத்துவம், என்டர்பிரினியர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், விருந்தோம்பல் சுற்றுலா மற்றும் நிகழ்ச்சி முகாமைகள், ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அந்த பேச்சு செவிமடுத்தல் விஞ்ஞானம், ஸ்பீச் அண்ட் கேரிங் அண்ட் தெரப்பி என்று சொல்கிற அந்த சயின்ஸ் சொல்றது. இதுல முதல் 2 கற்கனர்களும் ஊவாவெல்லஸ் பல்கலைக்கழகம் கொடுப்பது. 3வது கற்கனர் கலனி பல்கலைக்கழகம், பேச்சு செவிமடுத்தல் விஞ்ஞானம் கலனி பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் கொடுப்பது. அந்த கற்கனருக்கெல்லாம் முன்னர் ஸ்பெசிபிக்காகவே அது மொழி சம்பந்தப்பட்டது, இந்த பேச்சாற்றலை பின்னிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான பயிற்சி வழங்குகின்ற புலமையாளர்கள், அவர்களுக்கு மொழித்துறை சார்ந்த அனுபவம் இருக்கணும் என்பதற்காகவே கலைத்துறை மாணவர்களை பர்டிகுலராக டார்கெட் பண்ணி எடுத்தார்கள். ஆனால் இப்போ அந்த பாதையை மூடிவிட்டு முற்றுமுழுதாக உயிரியல் விஞ்ஞானத்துக்கு மாறுது அந்த உயிரியல். அப்போ இந்த 3 கற்கனர்களுக்கும் அவர்களை நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு குழப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் பொழுது திரும்பி ஆன்லைன் அட்மிஷன் போடுற சிஸ்டம் வந்த விற்பாடு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுட்டனை கொடுத்த உடனே உங்களுக்கு எலிஜிபிளான கோர்சஸை காட்டும். இதுலாம் அவர்களுக்கு இனி காட்ட போகிறது இல்லை. ஆனால் இனி விண்ணப்பிக்கலாம். இது இப்போ நானே சொல்கிறேன்னா இதுக்கெல்லாம் போகலாம்னு நினச்சிக்கொண்டு நீ படிக்கக்கூடாது கலைத்துறைக்குள்ள. நான் எனக்கு ஸ்பீச் அண்ட் ஹியரிங் தெரப்பி தான் என்னுடைய டார்கெட்ன்றதுனா அந்த பிள்ளை இப்போ கலைத்துறைக்குள்ள படிக்கக்கூடாது, வேறு அந்த பேரத்துக்கு போகணும். அதே மாதிரி அடுத்த இன்னொன்றுக்கு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை 3 பாடங்கள் ஒன்றாக எடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பம், இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற பாடம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தகவல் முறைமைகள், தகவலும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்ற பாடம் இந்த துறைக்குள்ள வந்திருக்கு. இந்த 3 இது இந்த 3 பாடங்களுக்கு கட்டாயம் ஐசிடி படிச்சிருக்கணும். கட்டாயம் ஐசிடி படிச்சிருந்தா தான் அவர்கள் இந்த துறைகளுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கட்டம் வந்திருக்கு செயற்திட்ட முகாமைத்துவம், மொழிபெயர்ப்பு கற்கைகள். இந்த 2 துறைகளுக்கும் குறித்தொதுக்கப்பட்ட கலைத்துறை பாடங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்திட்ட முகாமைத்துவம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்பது நம்முடைய வவுனியா பல்கலைக்கழகத்தினால், அது முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் இருக்கிற போது வவுனியா வளாகத்தில் வழங்கப்பட்டது. வவுனியா பல்கலைக்கழகத்தினாலே அந்த கற்கை வழங்கப்படுகிறது. அவர்கள் இந்த பாடத்தை எடுப்பதாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி புவியியல், பொருளியல் அந்த பாடங்களில் இருக்க வேண்டும். இந்த செயற்திட்ட முகாமைத்துவம் எடுப்பதாக இருந்தால் மொழிபெயர்ப்பு கற்கைகள், அதை கொண்டு நீங்கள் யாழ்ப்பாணம் நாங்கள் இருந்த இந்த மொழியில மொழிபெயர்ப்பு கற்கைகள் இருக்கிறது. மொழிபெயர்ப்பு கற்கைகள் படிக்கிற பிள்ளைகளை பொறுத்தவரையில் முன்னர் யாரும் பெறலாம். கணித விஞ்ஞானத்துறை மாணவர்கள் எல்லாம் அது ஒரு திறந்த இதாக இருந்தது. அடுத்த வருடத்திலிருந்து தமிழ் அல்லது சிங்களம், இரவில் தமிழ் அல்லது சிங்களம் படிக்கின்றவர்கள் மட்டும்தான் மொழிபெயர்ப்பு கற்கைகள் வரலாம். என்றால் அந்த துறை ஒரு மொழித்துறை சார்ந்த அடிப்படையிலே மொழிசார் இலக்கணங்கள், மொழி சார்ந்த ஆழ்ந்த அறிவு அவசியம் என்கின்ற அடிப்படையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது அந்த நிலைமையில் அது நிகழ்ந்திருக்கிறது. இதைவிட இந்த ஏனைய பாடங்கள் உயிரியல் விஞ்ஞானம் அல்லது பௌதிக விஞ்ஞானத்தில் ஒரு பாடத்தை கட்டாயம் எடுக்கணும் என்று நிதி பொறியியல், இந்த ஃபினான்ஷியல் இன்ஜினியரிங், பட்டினமும் நாடும் திட்டமிடல், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், இதெல்லாம் ஒரு மிக அற்புதமான டிகிரி. கணக்கிடல் முகாமைத்துவம், அக்கௌண்டன்சி அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த 3 கற்கனர்களுக்கும் பிள்ளைகள் இன்னொரு கலைத்துறை பிள்ளைகள் இன்னொரு துறையிலேருந்து பாடங்கள் எடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் எடுக்கணும் அல்லது போனால் பிசிக்ஸ் எடுக்கணும், கெமிஸ்ட்ரி எடுக்கணும். அப்படியே நிபந்தனைகளை வந்திருக்கிறது. இதுவும் பெரும்பாலும் கலைத்துறை பிள்ளைகளுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இது சம்பந்தமான விழிப்பு இல்லை என்று சொன்னால் அவர்கள் எதிர்கால தொழில் வாழ்க்கை நோக்கிய நகர்வுகளுக்கு போறதுக்கு சவால் இருக்கு. இந்த விழிப்பை எடுத்துக்கொண்டு நீங்க அடுத்த கட்டங்களில் மறுபலமா என்னென்ன வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டா இப்ப விளங்குதவர்களுக்கு என்னென்ன பாடங்கள் எடுத்தால் முன்னோக்கி போகலாம் என்கின்ற அடிப்படையில முயற்சிக்கணும். ஆனால் ஒன்று அழுத்தமாக சொல்கிறேன், பிறகு இப்படி வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக பொருளியல் எடுத்து விட்டு தடக்கப்படவும் கூடாது. அதுல என்ன இயலுமையையும் பார்க்க வேண்டும். அந்த பாடத்தினுடைய இயலுமையும் பார்த்துதான் பிள்ளைகள் பாடத்தை தெரிவு செய்யணும். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. நீங்க அந்த கட்டுரை சம்பந்தமான அந்த விடயங்களுடைய நோக்கங்கள் இதுதான். இப்படி ஒரு மட்டுப்படுத்தலை கொண்டதுக்கான காரணம் என்ன? இது மிக முக்கியமான கேள்வி.
நான் சொல்கின்ற விடயங்கள் பெரும்பாலும் இந்த கற்கனறி வழங்குகின்ற பல்கலைக்கழகங்களுடைய கல்விசார் ஆளணியினருடன் அகாடமிக்ஸோட ஒரு ஆய்வு நோக்கில் கலந்துரையாடப்பட்டு பெறப்பட்ட தகவல்கள். ஆனாலும் இன்னும் அதை தாண்டியும் பல விடயங்கள் இருக்கு. பல உதாரணங்கள் நாங்கள் பார்க்குறோம். ஆசைப்பட்டு பிள்ளைகள் இந்த துறைகளுக்கு போகிறார்கள். கலைத்துறையில் நல்ல பெருவர் எடுத்த 3A எடுத்த பிள்ளைகள் பலர் வழிகாட்டு வரலானே, எங்களை போல இருக்கிறார்கள், சும்மா இருக்கிறார்கள் என்ன செய்யணும், இதைப்படி அதைப்படின்னு சொல்வார்கள். அவர்கள் ஆசைப்பட்டு அதுக்குள்ள போயிடுவார்கள். போன பிற்பாடு இந்த பாடங்கள் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே போட ஓரளவுக்கு கணித விஞ்ஞான பாடங்கள் இதுக்குள்ள செல்வாக்கு செலுத்தும். குறிப்பாக கணிதம் அதுக்குள்ள செல்வாக்கு செலுத்தும். அப்படியான நெருக்கடியில் இருக்கிற அந்த பிள்ளைகளால் அந்த பாடங்களை அவங்களால கொண்டு இழுக்க முடியா இருக்குது. அது நிறைய பேர் ரொப் அவுட், இடைவிலகல். தரவெடுத்து பார்த்தா தெரியும், இந்த துறைகளுக்கு போன பல மாணவர்கள் இடைவிலகி இருக்கிறார்கள். அது ஒரு ஆபத்தானதானே. அவர்கள் இந்த துறைக்குள்ள போகாமல் அவர் மேல 3A எடுத்த ஒரு பிள்ளை சாதாரண ஒரு கலைத்துறைக்குள்ள பொதுவான இந்த கலைத்துறைக்குள்ள ஒரு குறித்த ஒரு பாடத்தை படித்து அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து ஒரு பேராசிரியர் லெவல் வரையும் போகக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு தொழில் வாய்ப்புன்ற நோக்கோடு இந்த துறைகளுக்குள்ள போயிட்டு பிறகு 1ஆம் இடத்திலேயே படிப்பு சுமையாகின்ற பொழுது பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறுகிறது என்பது ஒரு ஆபத்து. அது ஒன்று நிகழுது. இரண்டாவது என்ன நடக்கிறது என்று சொன்னால், இது செட் ஸ்கோர் தான். என்னவா இருந்தாலும் செட் ஸ்கோர் அடிப்படையில் தான் இந்த அனுமதி 2 அடிப்படையிலே பொதுவாகவே கலைத்துறை பிள்ளைகளுக்கு நல்ல செட் ஸ்கோர் வரும். நம்ம கணித விஞ்ஞான துறையிலே இந்த முதன்மை கற்கர்களுக்கு போன பிள்ளைகளை விட அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை விட கலைத்துறை பிள்ளைகளுக்கு செட் ஸ்கோர் கூடவாக இருக்கும். எனவே இந்த துறைகளுக்குள் அவர்கள் விண்ணப்பிக்கிற பொழுது அந்த கற்கணர்களுக்குள்ளேயும் அதிக சரிவு கலைத்துறை பிள்ளைகள் தான் கூட சரிவுக்கு போகிறார்கள். அது சில பிள்ளைகளிலே பல்கலைக்கழகங்கள் சொல்கிறார்கள் அது ஒரு சமச்சீர் தன்மையை பாதிக்கிறது. தாங்கள் இந்த எல்லா கோர்சஸுக்கும் ஓப்பனாக வச்சிருந்தாலும் பெரும்பாலும் கலைத்துறை பிள்ளைகள் தான் அதுக்குள்ளே வந்து விடுகிறார்கள். வருகிற பொழுது ஒரு சமச்சீர் தன்மை இல்லாத இருக்கிறது, அது ஒரு வேறு விதமான நெருக்கடிகளை கொண்டு வருகின்றது. அவர்கள் அந்த முடிவுக்கு போகிறார்கள். ஆகவே அந்த கலைத்துறையை குறுக்கணும், கலைத்துறை அனுமதியை குறுக்கணுன்றதான் பொருளியலையும் புவியிலையும் இருக்கிறது. வாயிலை 2 கதவை திறந்து வச்சு ஒரு கதவை மூடி வச்சு ஒரு கதவை திறக்கிறது, முற்றாக மூடுறது வேற ஒரு கதவை திறக்கிறது, அப்படி நடக்கிறது. அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது முழுவதுமே தொழில் சந்தை மையப்பட்ட கற்கிறார்கள். உங்களுடைய ஒரு அடிப்படை சித்தாந்தம் எப்படியா பல்கலைக்கழகம் போய் ஒரு பட்டத்தை பெற்று விட்டாலும் பின்னர் அந்த துறையில் பணியாற்றுவதில்லை. அந்த படித்த படிப்புக்கான துறையில் பணியாற்றுவது குறையும், பெரும்பாலும் குறையும். அப்போ அந்த பல்கலைக்கழகங்கள் கேள்வி எழுப்புகிறேன். அவர்கள் நாளைக்கு இன்றைக்கெல்லாம் நிறைய நெருக்கடிகள் பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கிறது. உலக வங்கி காசை தந்து விட்டு என்ன செய்வாங்க, உன்னுடைய வேலை வாய்ப்பு ஆற்றலை அளவிடுவார்கள். அப்போ நாங்கள் இந்த பட்டத்தை படித்து விட்டு போன பிள்ளைகள் எவ்வளவு பேர் அந்த துறையில் பணியாற்றுறாண்டு அளவு ஆய்வுகளை செய்வதும் குறைவாக இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தால் அதுக்கும் பின்னர் ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்ததாக அதோடு ஈடுபாடான துறைகளாக இருக்கிறது பிள்ளைகள் இதுக்குள்ளேயும் சிக்கல்படுவார்னு சொல்லிக்கொண்டு பாரம்பரியமான ஆசிரியர் தொழில்களே வந்திருக்கிறார்கள். ஏன்னா இப்போ பகுதி என்னென்னா இந்த பாடங்கள் எல்லாம் இப்போ 2ஆம் நிலை கல்வியிலே இருக்குது, பாடங்களாக இருக்குது. இந்த பாடங்கள் ஓரளவுக்கு இருக்குது. அப்போ அந்த நியமனங்களுக்கான ஆசிரியர்களாக வருகிறார்கள். தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் இருக்கிறது, ஐசிடி இருக்குது, இளவெளி இருக்குது, அதை விட நீர்வளங்கள் தொழில்நுட்பங்கள் எல்லாம் அந்த பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது 2ஆம் நிலை கல்வியில். அப்போ அவர்கள் அதுக்குள்ளே வருகிறார்கள். இப்போ அதாலையும் அந்த உண்மையாக நாங்கள் இந்த டாக்கெட்டை நோக்கி பல்கலைக்கழகங்கள் அந்த கற்கனரை ஆரம்பித்து அதுவும் எய்தப்படவில்லை என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது. அது மாதிரி என்ன குறிப்பிட்ட பாடநெறிக்கான தனிப்பட்ட தகமைப்பு, மொழிபெயர்ப்பு கேட்க, மொழியாற்றல், அந்த விதமாக அவர்கள் சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதை விட இந்த ஆங்கிலம், இந்த கற்கனர்கள் அனைத்துமே ஆங்கில மொழி மூலமானது. அதிலும் சில நேரங்களே ஒரு சின்ன பலவீனங்கள் இருக்கிறது. அதனாலே பிள்ளைகள் இடைவெளிகள் அவருடைய திறமையின்மை இருக்கிறதாலே பல்கலைக்கழகங்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவாக கூட இதை பார்க்கலாம். ஆனாலும் இது ஒரு சடாரண்டி இந்த முடிவு எடுத்தது இது ஆபத்தாக இருக்கும். எப்படி என்றால் சில பல்கலைக்கழகங்கள் இப்போ ஆரம்பித்திருக்கிறது. இதை பின்பற்றி ஏனைய பல்கலைக்கழகங்களும் எதிர்காலத்திலே அந்த வழியில பயணிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய பொதுவான கொள்கையை கலைத்துறைக்கான மாணவர்கள் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவார். அது பல திட்டங்களை போடுகிறார். ஒன்று தொடர்பாக தொழில்நுட்பத்துறை அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்காகத்தான். ஆனால் அது வெற்றி அளிக்கவில்லை. அந்த நோக்கு கலைத்துறைக்கு போகிற பிள்ளைகளை மட்டுப்படுத்தி தொழில்நுட்பத்துறைக்கு திருப்புவதுதான் அந்த நோக்கமாக இருந்தது. அது வெற்றி அளிக்காது. மாறாக என்ன நிகழ்ந்ததுன்னா கணித விஞ்ஞானத்துறைக்கு போக வேண்டியவர்கள் தொழில்நுட்பத்துறைக்கு வந்தார். அதுவும் ஃபெயிலியராக போயிட்டது. அது எங்களுடைய வடக்கு பொறுத்தல அது மேலே அது பயங்கர நெருக்கடியாக தான் இருக்கிறது. கிளிநொச்சி அந்த இடங்கள் எல்லாம் தொழில்நுட்பத்துறைகள்லாம் இப்போ சவாலுக்கு உட்படுத்தப்படக்கூடிய நிலைக்கு போயிருக்கு. அது கனகாரணங்கள் இருக்கு. இப்போ மாணவர்களை மட்டும் நாங்கள் விட சொல்லக்கூடாது. பழங்களுடைய இது பாடசாலைகள் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அதால இதை இப்போ கலைத்துறைக்கு போகிற மாணவருடைய எண்ணிக்கையை குறைக்கணும்ன்றதுக்காக கூட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். எப்படி சொன்னாலும் பிள்ளைகள் யோசிப்பினா ஓகே நான் கஷ்டப்பட்டாலும் கணிதத்தை படிப்பு, விஞ்ஞானத்தை படிப்பு, மருத்துவத்தை படிப்பு போகிறதுக்கான திணிப்பாக கூட இது இருக்கலாம். அதுதான் நான் பார்க்கிறேன். பட்டதாரி ஆயின உடனே கட்டாயம் அரசாங்கம் தான் தொழில் தரணும் என்ற ஒரு கொள்கை எங்கள் மத்தியில் இருக்குதாரு. அது சரியானதா? இப்போ அது முற்றிலும் தவறு. மேலே நீங்கள் அது ஏன் அந்த 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 இது எப்போ எழும்புகிறது என்று சொன்னால் பட்டம் படிப்பது என்பது ஒரு வேலைக்கானது என்று அந்த சிந்தனை வருகிற பொழுதுதான் அந்த சிந்தனை வருகிறது. உண்மையில் பல்கலைக்கழகங்கள் என்பது ஒரு வேலை சந்தைக்கான ஆட்களை உற்பத்தி செய்கிற நிலையங்கள் அல்ல. அது ஒரு அறிவு புரட்சிக்கான மையங்கள். மேலே நீங்கள் சொன்னது 2006 நான் படித்துக் கொண்ட காலப்பகுதியிலே ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு பிரபலமான ஊடகத்தினுடைய ஒரு இயக்குனர் வந்திருந்தேன். அப்போ நான் அந்த ஊடகத்தில் பகுதி நேரமாக பணியாற்றி கொண்டும் இருந்தேன்.
அவர் வந்த பொழுது அவர் என்னோட சினைபூர்வம் அவரோட பொழுது அவர் சொன்னார், அவர் பல்கலைக்கழக மாணவர்கள் நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கிறார். அவர்கள் உங்களுடைய எதிராளிகளுக்கு என்னன்னா அவர் ஆசிரியராகுவது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொன்னார், ஆசிரியராகின்ற ஒற்றை கனவுக்காகவே ஆயிரக்கணக்கானவர்களை வைத்து கற்பிக்கின்ற ஒரு உலகத்தின் ஒரு பல்கலைக்கழகத்தை நான் இங்கே பார்க்கிறேன். கருத்து அது பல சரி இருக்கலாம், அது வேறு வழியும். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த 4 பல்கலைக்கழகம் கற்கையினுடைய 4 வருடங்கள் என்பது நம்மை பல்வேறு வகையிலே ஆளுமைப்படுத்துவது, அதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கிறது. சில அரசியல் சமூக சொல்லாத சூழ்நிலைகளால் இங்கே எங்களுடைய பொருள்களை மட்டுப்படுத்தப்பட்டாலும் அநேகமான தாராளமாக அந்த வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய மொழியாற்றல் மிக முக்கியமாக இருக்கும். நீங்கள் பாருங்க, ஒரு இலவல் படித்த ஒரு பிள்ளை அவனியாவை தாண்டி ஒரு பல்கலைக்கழக அனுமதி போயிட்டாருன்னா ஒரு 2 வருஷத்துல சிங்களத்தை கரைக்க தொடங்குவார். ஒரு சிங்கிள் வேர்ட் சிங்களத்தில் கரைக்க முடியாது இருந்த ஒருவர், ஒரு வசனத்தை கோர்த்து கரைக்க முடியாத ஒருவர் 2 வருடங்கள் சரளமாக அவர் எழுத வாசிக்க தெரியாது, ஆனால் கம்யூனிகேட் பண்ண தொடங்குறார். அப்போ ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. அந்த பெரிய மாற்றம் ஆங்கிலத்தில் அவர்கள் உரையாட தொடங்குகிறார், அந்த மாற்றம் நிகழுது. இலங்கை முழுவதும் பயணம் செய்கிற தத்துணிவு வருகிறது, அந்த மாற்றங்கள். அது எந்த வேலையும் தேடிப்புற போகலாம், அந்த மாற்றம் நிகழ்கிறது. அப்போ இந்த விதமான திறங்கள் பல்கலைக்கழகங்கள் வளரும். அதை விட நிறைய அறிமுகங்கள் வரும், நெட்வொர்க்கிங் வரும், நிறைய பேருடைய அறிமுகங்கள் வரும், புதிய புதிய துறைகள் சம்பந்தமான தெளிவு வரும். அடுத்த மாதிரி அடுத்த ஒரு விடயத்தை கற்பதற்கான அடித்தளம் கிடைக்கும். இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வேலை இல்லா பிரச்சனை, வேலையை பற்றி தரவேணும் என்கின்ற சிந்தனைகளே போவதில்லை. ஆனால் ஒரு மரபு சார்ந்த சித்தாந்தம், அரசாங்கங்களுக்கு வேலை தர வேண்டும், அதுவும் பரீட்சை வைக்காம தர வேண்டும், அப்படித்தான் நினைக்கிறார்கள். பரீட்சை வைக்காம தர வேண்டும் அப்படிலாம் கொடுத்தார்கள். இந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் என்பது கூட இந்த பரீட்சை வைக்காமல் பிள்ளை அது ஒரு தேர்தல் இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட இன்றைக்கு அதனுடைய நெருக்கடி தான் நாடு அனுபவிக்கிறது. அதிகளவான அரசு உத்தியோகத்தர்கள் வந்ததால ஒரு பெரிய நிதி நெருக்கடி. இன்றைக்கு அவர்களை அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எப்படி அதே சம்பளத்தில் வேறு தொழிலுக்கு மாற்றலாம் அரசாங்கம் சிந்திக்குது, ஆசிரியர்களாக மாற்றலாம். இப்போ கதைக்கிறார்கள் பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாக பதவிகளுக்கு கூட அவர்களை மாற்ற போறார்கள், பரீட்சைக்கூட மாற்ற போறார்கள், திறமை உள்ளவர்களை அங்கே மாற்ற போறார்கள், ஆற்றலுள்ளவர் இருக்கிறார்கள் தானே. அப்போ அப்படி யோசிக்கிறார். புதியவர்களை உள்ளுக்கு எடுக்காமல் முதல் இந்த அரச இயந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பணியாளர்களை பரவலாக்கம் செய்து அந்த சுமையை முதல் குறைப்பது, இருக்கக்கூடிய வெற்றிடங்களுக்கு இவர்களை பரவலாக்கம் செய்து. அப்போ அதெல்லாம் இன்னும் வேலையில்லா நெருக்கடி என்பது ஒரு நெருக்கடியாக தான் இருக்க போகுது. ஆகவே இந்த அரசாங்கம் தான் வேலை தரணும் சித்தாந்தத்தில் மாற வேண்டும். எனக்கான வேலையை நான் தேடிக்கணும். அப்படி நீங்கள் கேட்கலாம், அதுக்கான வாய்ப்பு இலங்கையில் இருக்காண்டா இருக்குது, அதை சொல்றதுக்கான தகுதியும் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில வந்த பின்னர் நான் எனக்கான வேலை என்னென்று யோசித்த பொழுது வேலை கிடைக்காம போனாலும் என்று சொல்லி சட்டம் படிக்க தொடங்கினேன். 2010 சட்டத்தை படிக்க தொடங்கினேன். அது சுயதொழில் தானே சட்டம் என்பது படிப்பு கொண்டு தொடங்கினேன். ஆனால் பின்னர் ஒரு வேலை கிடைத்துக் கொண்டது, படித்துக் கொண்டிருந்தேன். ஆசிரியராக இருந்தேன். சொண்டுபுலி மகளிர்கள் உயிரியல் விஞ்ஞானம் கற்பிக்க தொடங்கினேன். பின்னர் ரசாயனவியல் துறைக்குள்ளே செயல்முறை வழிகாட்டினர். பின்னர் பல்கலைக்கழகங்களுக்குள்ளே சப்போர்டன் அப்படி வந்து என்னுடைய ட்ரெக் அதுக்குள்ள போனதும் நான் அப்படியே போய் கொண்டு வந்தேன். ஆனாலும் நான் இந்த சப்போர்டன் வேலையில் இருக்கிற பொழுது கூட எனக்கு அது நிரந்தரமான தொழிலில் தெரிந்து பல பரீட்சைகள் எழுதினோம். வங்கி துறையில் கூட வேலை கிடைத்தான். எனக்கு அது என்னுடைய இயல்புக்கு அது பொருத்தமில்லைன்னு அதை தவிர்த்துக் கொண்டேன். இலங்கை நிர்வாக சபைக்கு எனக்கு நியமனமே கிடைத்தது. இலங்கை நிர்வாக சபை போட்டி பரீட்சையில் சித்தி பெற்று நியமனம் கிடைத்தது. நான் நியமனத்தை பெற்றுக்கொண்டு பல்கலைக்கழக பதவியை ராஜினாமா செய்து போன பின்னர் சில குடும்ப நெருக்கடிகள், தனிப்பட்ட காரணங்கள், அந்த நிலைமையில் கூடிய அரசியல் ராஜா இளவரசன் அரசியலாக போய்விடும், அதுக்குள்ளே சிக்கப்படுவார், பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கலாம் என்ற சிந்தனைகள் திரும்ப கொண்டு வந்தது. நிறைய வாய்ப்புகள். அது மாதிரி நான் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டாக கூட இருந்தேன். ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல படிக்கிற பொழுதே, திருகோணமலை 3rd year படிக்கிற பொழுதே மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஆடிட் டிபார்ட்மெண்ட் வேலை செய்தேன். ஆனாலும் பிற பட்டத்தை முடிக்கணுன்றதுக்காண்டி திருகோணமலையில் நியமனம் வந்தபடியால் நான் யாழ்ப்பாணத்தை மாற்ற கேட்டேன், தரவில்லை. யாழ்ப்பாணத்து படித்தோம். டெவலப்மெண்ட் அந்த ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் தான் முந்தி சொல்லுவார். டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் முந்தி ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு பரீட்சை வைப்பார். மாகாண சபையில் பரீட்சை கிடைச்சது. அப்போ வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அது ஒரு பெரிய பிள்ளைகள் அதுக்காக தயார்படுத்தணும். நாங்கள் உங்களுக்கு தெரியும், குறிப்பாக பொதறிவு, ஐக்கு, இந்த 2 விஷயங்கள்லையும் மற்றது கட்டுரை, இந்த தமிழ் மொழி சார்ந்த சுருக்கம் எழுதுறது, கிரகித்தல், அந்த திறங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய வாய்ப்பு, வேலை வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. போட்டி பரீட்சைகளை முன்னேறலாம். சில சவால்கள் இருக்கிறது, அது இயல்பானது, ஆனால் வாய்ப்பு இருக்குது. அதை விட இன்னொரு பெரிய இந்த வேலையில்லா பிரச்சனை நான் இன்னொரு காரணம் சொல்லலாம். எங்களுடைய பட்டதாரிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பூபாலசிங்கம் புத்தக சாலையில் அச்சடித்து ஒட்டுவது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன்ல வர வேலைகளை அவர்கள் ஒட்டு. ஆனால் அதை விட இந்த போட் சொல்லுவோம் தானே, போட் அல்லது பல்கலைக்கழகம் ஆணி ஆணைக்குழு, இலங்கை மின்சார சபை, அப்படியான வேலைகளுக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே தேசிய பத்திரிகை குழு வேண்டும். இதெல்லாம் பார்க்குற பழக்கம் இல்லை. இதெல்லாம் பார்த்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஆற்றல் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் நிறைய இருக்கும். புலம்பெயர்ந்து போவதற்கான ஸ்கில் மைக்ரண்டாக போவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. முயற்சிக்கலாம்.